தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாய். 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 தவமாய் தவமிருந்து. முன்னுரை. அன்பு இயேசுவே, கல்வாரி மலையை நோக்கி நீ சுமந்து சென்ற சிலுவையில் எங்களின் இன்றைய வாழ்வின் சுமைகளும் கலந்திருக்கின்றன. நீர் அநீதியாக தீர்ப்பிட்டபோது இன்று அதிகாரத்தால் நசுக்கப்படும் ஏழைகளின் குரல் ஒலிக்கிறது. நீர் கீழே விழுந்தபோது கடன் தொல்லையாலும் வேலையில்லா திண்டாட்டத்தாலும் தற்கொலை விளிம்பில் நிற்கும் மனிதர்களின் வேதனை தெரிகிறது. இந்த சிலுவை பாதை வழியாக எங்கள் சிலுவைகளை நீ தாங்கிக் கொள்வதையும் உமது சிலுவையை தாங்க எங்களுக்கு வலிமை தருவதையும். பொல்லாத தீர்ப்புகளை பொறுமையாய் பொறுத்து கொண்டாய். இல்லாத பாவி பட்டம் எனக்காக ஏற்றாயோ. பொல்லாத தீர்ப்புகளை பொறுமையாய் பொறுத்து கொண்டாய். இல்லாத பாவி பட்டம் எனக்காக ஏற்றாயோ. தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாய். தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாய். தவமாய் தவமிருந்து. முதல் நிலை. இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் பழிவாங்கும் நோக்கம் கொண்ட பொய்ச் செய்திகள் ஒருவரின் வாழ்வையே சிதைக்கின்றன. ஆதாரமற்ற அவதூறுகளை கண்டும் காணாமல் மௌனம் காக்கும் பிலாத்துகளால் இன்றும் அநீதி தொடர்கிறது. ஜெபம். ஆண்டவரே, பிறரை தீர்ப்பிடும் குணத்தை கைவிட்டு உண்மையை உரக்க பேசும் துணிவை தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். தாலா சிலுவைகளை தாமாய் சுமக்க வந்தாய். மீளா துயரங்களை மாற்றி என்னை மீட்க வந்தாய். தாலா சிலுவைகளை தாமாய் சுமக்க வந்தாய். மீளா துயரங்களை மாற்றி என்னை மீட்க வந்தாய். தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாய். தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாய். தவமாய் தவமிருந்து. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு, குடும்ப பொறுப்பு, நோயின் வேதனை, பொருளாதார நெருக்கடி என நாம் சுமக்க விரும்பாத சிலுவைகள் நம் தோளில் சுமத்தப்படுகின்றன. அவற்றை முணுமுணுப்பின்றி ஏற்பதே சீடத்துவம். ஜெபம். இயேசுவே, சோதனைகளைக் கண்டு ஓடாமல் அவற்றை சாதனைகளாக மாற்றும் துணிவை தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பாரம் தாங்காமல்
தாங்காமல் பாதை விழுந்தாயோ, ஆவி என்னாலே பரிதாபம் ஆனாயோ. பாரம் தாங்காமல் பாதை விழுந்தாயோ, ஆவி என் மேலே பரிதாபம் ஆனாயோ. தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. வாழ்வில் முதல் தோல்வி அல்லது ஒரு பெரும் நஷ்டம் ஏற்படும்போது நாம் நிலை தடுமாறிப் போகிறோம். மனச்சோர்வு எங்களை அழுத்துகிறது. ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாமல் உமது பலத்தால் மீண்டும் எழச் செய்யும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். அள்ளி அணைத்தவளை அணுகவும் முடியவில்லை, கொல்லி வைத்தவர்கள் படுபாவம் செய்ததனால். அள்ளி அணைத்தவளை அணுகவும் முடியவில்லை, கொல்லி வைத்தவர்கள் படுபாவம் செய்ததனால். தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. மதுவிற்கும் போதைக்கும் அடிமையான மகனை பார்த்து துடிக்கும் தாய், வறுமையில் வாடும் பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியாமல் தவிக்கும் தந்தை என பெற்றோர் சந்திக்கும் வழிகள் ஏராளம். ஜெபம். இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பின் பாலத்தை உறுதிப்படுத்தும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பார்த்தும் பார்க்காத கல் நெஞ்ச உலகினிலே, சீர்த்தும் கை கோர்த்தும் கருணை மனம் உதவும் அன்றோ. பார்த்தும் பார்க்காத கல் நெஞ்ச உலகினிலே, சீர்த்தும் கை கோர்த்தும் கருணை மனம் உதவும் அன்றோ. தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. ஐந்தாம் நிலை. சீரேனை ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினே. வாழ்வியல் நிகழ்வு. சாலை விபத்தில் கிடப்பவருக்கு உதவும் முகம் தெரியாத நபர், இரத்த தானம் செய்பவர், ஏழை மாணவனின் கல்விக்கு உதவும் உள்ளங்கள் என இன்றைய சீமோன்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். ஜெபம். பிறருடைய பாரத்தை குறைக்க எங்களை ஒரு கருவியாக மாற்றியருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். உருவம் நிலைக்குலைய உதிரங்கள் வடிந்திடுதே, மங்கை சிறு துணியில் உன்வதனம் படிந்திடுதே. உருவம் நிலைக்குலைய உதிரங்கள் வடிந்திடுதே, மங்கை சிறு துணியில் உன்வதனம் படிந்திடுதே. தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. தனிமையில் வாடும் முதியோரை சந்திப்பதும் ஒரு சிறு புன்னகையின் மூலம் பிறரின் மன அழுத்தத்தை போக்குவதும் இன்றைய வெரோனிகாவின் செயல். ஜெபம். பிறரின் காயங்களை துடைக்கும் இரக்கமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். ஓய்தாய் பாவி என்னை பற்றி கொண்டதனால், சாய்தாய் மறுபடியும் என் சாயம் கலைந்திடவே. ஓய்தாய் பாவி என்னை பற்றி கொண்டதனால், சாய்தாய் மறுபடியும் என் சாயம் கலைந்திடவே. தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. திருத்திக் கொள்ள முடியாத தீய பழக்கங்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் செய்யும் குற்றங்களால் ஏற்படும் வீழ்ச்சி இது. ஜெபம். எங்களை அடிமைப்படுத்தும் இச்சைகளிலிருந்து விடுவித்து எங்களை நல்வழிப்படுத்தும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். செந்நீர் தெய்வத்திற்கு கண்ணீராறுதலோ, உதிரம் வடிந்திடுதே இறைவா இவை என்னாலோ. செந்நீர் தெய்வத்திற்கு கண்ணீராறுதலோ, உதிரம் வடிந்திடுதே இறைவா இவை என்னாலோ. தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. வெறும் அனுதாபம் காட்டுவதை விட அடுத்த தலைமுறைக்கு நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுப்பதே மேலானது என இயேசு உணர்த்துகின்றார். ஜெபம். சமூக அநீதிகளை கண்டு கண்ணீர் சிந்துவதுடன் நில்லாமல் அவற்றை மாற்ற உழைக்க அருள் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மூன்றாம் முறையாக வீழ்ந்து எழுந்தாயோ, சுக
சுவைகள் என் மீது சுமைகள் எல்லாம் உன் மீதோ மூன்றாம் முறையாக வீழ்ந்து எழுந்தாயோ சுவைகள் என் மீது சுமைகள் எல்லாம் உன் மீதோ தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே தவமாய் தவமிருந்து. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் போது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினே. வாழ்வியல் நிகழ்வு. இனி என்னால் முடியாது என்று தற்கொலை எண்ணத்திற்கு தள்ளப்படும் உச்சக்கட்ட விரக்தி. ஆனால் இயேசு எழுந்தார். நாமும் எழுவோம். ஜெபம். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நீ ஒரு பெரும் ஒளியாக தோன்றுவீராக. எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். உடைகளை உரித்தார்கள், உரிமையை பறித்தார்கள். உன்னத தெய்வமே, எனக்காயிச் சிறுமைகளோ. உடைகளை உரித்தார்கள், உரிமையை பறித்தார்கள். உன்னத தெய்வமே, எனக்காயிச் சிறுமைகளோ. தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே தவமாய் தவமிருந்து. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. பெண்களின் கண்ணியம் சிதைக்கப்படுதல், வறுமையால் ஏழைகள் சுரண்டப்படுதல், தனிமனித இரகசியங்கள் பொது வெளியில் பகிரப்படுதல் ஆகியவை மனித ஆடையை களைவதற்கு சமம். ஜெபம். மனித மாண்பையும் மற்றவர்களின் சுய மரியாதையையும் காக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். அன்பு பணிகளால் மனிதத்தை உயர்த்தினார். ஆணி அடிகளால் உன்னை பலியாக்கினார். அன்பு பணிகளால் மனிதத்தை உயர்த்தினார். ஆணி அடிகளால் உன்னை பலியாக்கினார். தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே தவமாய் தவமிருந்து. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. வன் சொற்கள் மற்றும் பொறாமையினால் மற்றவர்களின் வாழ்வை சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்யும் குணம் நம்மிடமிருக்கிறது. ஜெபம். ஆண்டவரே, மன்னிக்க தெரியாத எங்கள் கல் நெஞ்சங்களை அன்பினால் உருக்கும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உயிரை கொடுப்பதே உந்தன் அன்பன்றோ,
தியாக தெய்வமே அது உந்தன் செயலன்றோ, உயிரை கொடுப்பதே உந்தன் அன்பன்றோ. தியாக தெய்வமே அது உந்தன் செயலன்றோ, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வாழ்வியல் நிகழ்வு. சுயநலத்திற்காக மற்றவர்களை கொல்லும் உலகில் பொது நலத்திற்காக தன்னையே அழித்துக் கொள்ளும் தியாகம் எது? ஜெபம். தந்தையே, இவர்களை மன்னியும் என்ற உமது மன்னிப்பின் மந்திரம் எங்கள் வாழ்வில் மலரட்டும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். கருவில் சுமந்தவளே மடியில் சுமக்கின்றாள், சுமந்து துடிக்கின்றாள், எனக்காக அழுகின்றாள். கருவில் சுமந்தவளே மடியில் சுமக்கின்றாள், சுமந்து துடிக்கின்றாள், எனக்காக அழுகின்றாள். தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் வைக்கப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருடையே. இயற்கை சிற்றங்களாலும் விபத்துகளாலும் தன் உறவுகளை இழந்து கதரும் உறவின் மடி இது. ஜெபம். இழப்புகளால் வாடும் இதயங்களுக்கு உமது தெய்வீக அமைதியை தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். கல்லறை வரையிலும் கருணை காட்டி வந்தாய், நானும் உணர்ந்திடுவேன், உன்னை பின் சென்றிடுவேன். கல்லறை வரையிலும் கருணை காட்டி வந்தாய், நானும் உணர்ந்திடுவேன், உன்னை பின் சென்றிடுவேன். தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து என் சிலுவை சுமந்தாயே, தவமாய் தவமிருந்து. 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். கல்லறை என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இருளுக்கு பின் ஒளி உண்டு என்ற நம்பிக்கை. ஜெபம். ஆண்டவரே, மரணத்துக்கு பின் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்கச் செய்யும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். சிலுவையை சுமந்த இயேசுவே, இந்த சிலுவை பாதை எங்களை புதிய மனிதர்களாக மாற்றி இருக்கட்டும். சிலுவைக்கு பின் ஒரு உயிர்ப்பு உண்டு, துன்பத்திற்கு பின் ஒரு வெற்றி உண்டு என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உமது அருளால் சமூகத்தில் அமைதியையும் அன்பையும் விதைக்க எங்களுக்கு துணை செய்யும். ஆமேன்.